உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஆகவே பிதாவாகிய தேவன் என்னை தமது சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வது என்பதை அவருடைய வேத வசனங்கள் எனக்கு போதிக்கிறது. அனுதினமும் வசனங்கள் மூலமே கர்த்தர் என்னோடு பேசுகிறார். ஆகவே நான் தினமும் பைபிள் வாசிப்பேன். வசனங்களை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடுவேன். அவரிடம் கேட்டால் அவர் எனக்கு புரிய வைப்பார் என்பது எனக்கு தெரியும். வசனங்களை வாசிக்கும்போது அதை ரசித்தும் அதை ருசித்தும் சிரித்து கொண்டும் உணர்ச்சியோடும் உணர்வோடும் கீழ்ப்படிதலோடும் அர்ப்பணிப்போடும் இருதய மாற்றத்தோடும் வாசிக்க வேண்டும். அவசரமாக வாசிக்க கூடாது. நிறுத்தி நிதானமாக வாசித்தால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு புரிய வைப்பார் என்பதை நான் இப்போது அறிந்து கொண்டேன். கர்த்தாவே, நான் நிதானமாக பைபிள் வாசிக்க எனக்கு தயவு செய்து உதவி செய்யும். நான் உம்மை நேசிக்கிறேன். உமது வசனங்களை நேசிக்கிறேன். பொறுமையாகவும் நேரம் எடுத்தும் முக்கியமான வார்த்தைகளை கோடு போட்டு வட்டம் போட்டு கட்டம் போட்டு கலர் போட்டு நான் படிப்பேன், மனப்பாடம் செய்வேன். மனப்பாடம் செய்ததை எழுதியும் பார்ப்பேன். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நான் நடக்க வேண்டிய வழியை அதுவே எனக்கு காட்டுகிறது. கர்த்தருடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே என்றோ நான் அழிந்து போயிருப்பேன். ஆனால் கர்த்தருடைய வேதமே எனக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்து என்னை தாங்குகிறது. இன்று சொல்லுவேன், நான் பரதேசியாய் தங்கும் என் வீட்டிலே உமது பிரமாணங்களே எனக்கு கீதங்களாயின. உம்மை பாடி மகிழ்வேன் ஆண்டவரே. உம்முடைய பிரமாணங்களை என்னுடைய ராகத்தை போட்டு நான் பாடி மகிழ்வேன். உம்முடைய வேதமே என்னுடைய மனமகிழ்ச்சி. உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே நீர் என்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்குகிறீர். இதற்காக நான் உம்மை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிப்பேன். நன்றி ஆண்டவரே. சத்திய ஆவியாகிய ஆண்டவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை அழகாக நடத்துகிறார். இதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். நீரே என்னையும் என் குடும்பத்தையும் எனக்குரிய எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இருக்கிறீர். அதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நன்றியோடு நடந்து கொள்வேன். வசனத்தை கேட்க கேட்க எனக்குள் விசுவாசம் பெருகுகிறதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டவர்கள் ஒரு சிலர் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று எபிரேயர் 4:2 சொல்லுகிறது. ஆனால் நானோ கேட்கிற வசனங்களை விசுவாசிப்பேன். அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் எனக்குள்ளே உருவாவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். விசுவாசித்தவர்கள் பிரவேசிக்கிற அந்த இளைப்பாறுதலுக்குள், கர்த்தர் தரும் அந்த இளைப்பாறுதலுக்குள் நான் பிரவேசிப்பேன். சரீர முயற்சிகள் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் ஆவிக்குரிய மகா சக்தியான விசுவாசம் வரும்போது எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலம் இயேசு எனக்காக செய்து முடித்த எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். நான் உம்மேல் அன்பாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை கைக்கொள்ளுவேன். என் மேல் பிதாவும் அன்பாயிருப்பார் என்றும் நீங்கள் வந்து என்னோட வாசம் பண்ணுவீர்கள் என்றும் நீர் சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே வாரும், என்னோடு தங்கியிரும். நான் உம்மில் நிலைத்திருப்பேன். உம்முடைய வார்த்தைகளையும் என்னில் நிலைத்திருக்க பண்ணுவேன். அப்போது நான் கேட்டுக்கொள்வதை நீர் எனக்கு செய்வீர். நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். நான் மிகுந்த பலனை அனுபவிப்பேன். நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். பிதா என்னில் மகிமைப்படுவார். எனக்கு நன்மைகளையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய வாழ்வையும் நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தின்படி எல்லாம் எனக்கு நடக்கும். ஒன்றும் எனக்கு குறைவுபடாது. நானும் என் குடும்பமும் வாழ்ந்து சுகமாயிருப்போம். எனக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கீழ்ப்படுத்துகிறேன். ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் கட்டவிழ்க்கிறேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நானோ கடன் வாங்க மாட்டேன். இன்னும் நல்ல எதிர்காலம் எனக்கு உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் செய்த அறிக்கையின்படி எனக்கு எல்லாம் நடக்கும். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓகே, காட் பிளஸ் யூ.